ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா, சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம மார்னிங் டிஃபனாவோ இல்லை நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்து விடலாம். இல்லை நீங்கள் ஈவினிங் வந்து குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் இதை ஒரு ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இந்த ப்ரெட்டையும் ஃபிஷ்ஷையும் பயன்படுத்தி வாங்க எப்படி ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை சேர்த்துடலாம். இந்த ஃபிஷ்ஷில் மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டு மட்டும் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மாற்றி போட்டுடலாம். நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூறா மீன் எடுத்திருக்கேன், அதாவது துணா மீன். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபிஷ்ஷு. முள் வந்து ரொம்ப இருக்காது. நீங்கள் இதே மாதிரி முள் இல்லாத எந்த மீனையும் நம்ம இந்த மாதிரி செய்யலாம். இதை வந்து நம்ம உதுத்து எடுத்து தான் பண்ண போகிறோம். கொஞ்சமாக முள் இருந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் அந்த முள்ளெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், ஃபிஷ் வந்து எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக குக் ஆகிடுச்சு. நம்ம அந்த மாதிரி ஃபிஷ்ஷை வந்து உடச்சி பார்த்தனாலே தெரியும் நமக்கு நல்லா குக் ஆகிடுச்சுன்னு. பாருங்கள், நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த ஃபிஷ்ஷை மட்டும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கொஞ்சம் இருக்குது. இதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸை வந்து லைட்டாக சாட்டே பண்ண போகிறேன். இதில் கொஞ்சமாக குடமிளகா நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கேரட், இது கூடவே கொஞ்சம் முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஆயிலில் லைட்டாக நம்மளுக்கு வதங்கினாலே போதும். வெஜிடபிள்ஸ் வதங்கும் போது கொஞ்சமாக மட்டும் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இது ஒரு நிமிஷம் வதங்கினாலே போதும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷை இந்த மாதிரி தனித்தனியாக உதுத்து விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து நைஃப் வச்சு கூட கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நம்மளுக்கு மேஷ் ஆயிரும். இந்த மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையும் எடுத்துக்கலாம். இப்படி பண்ணுறப்ப நம்மளுக்கு ஏதாவது முள் ஏதாவது இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையும் உதுத்து எடுத்தாச்சு. இப்போ இதோட நம்ம ஏற்கனவே வதக்கின வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 10 ட்ராப்ஸ் போல் லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. கூடவே பெப்பர். அடுத்து நான் வீட்டிலே ரெடி பண்ண மயோனைஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ இதையெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஃபிஷ் வந்து குக் பண்ணுறப்ப நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். வெஜிடபிள்ஸ்க்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம். மயோனைஸ்லேயும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ப்ரெட்டில் கொஞ்சமாக க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து க்ரீம் சீஸ்க்கு பதிலாக மயோனைஸ் இல்லைன்னா நம்ம கெச்சப் கூட ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் எடுத்து நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்கை இதில் வச்சிடலாம். இதை வச்சு நம்ம நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு சாண்ட்விச் மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். இதே மெத்தடில் இதே ஃபில்லிங் வச்சு நம்ம துணாலேயே நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. வெஜிடபிள்ஸ், நம்மளுக்கு ஃபிஷ்ஷு எல்லாமே நம்மளுக்கு வந்து இதில் அடங்கிடும் பிள்ளைங்களுக்கு. இதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருந்த சாண்ட்விச்சை சேர்த்துக்கலாம். 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பரான நம்மளோட துணா ஃபிஷ் வச்சு செஞ்ச சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கூட கொடுத்து சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.